Subscribe my channel, like and share my videos. அதாவது இங்க எங்கேயோ உங்க மகன் ஒரே கேக்குதுப்பா. மகன் ஒருல மகன் குரல கேக்குது. கண்ணே என் மகளே காலவீரி காலவீரி ஓட்டுகள் எங்க இருக்கிறாளாட்டுங்கதாப்பா. அப்பா சுத்தாயா ஏன் சக்காளத்தி கட்டுக்குடா கிளுக்குடா கண்ணு எடுத்து அடிக்கிறேன் சக்காளத்தி குடியா பா சொல்றேன். அவங்க அப்படிதான் பண்ணுவாங்க. நீ கோமல் தவிர்த்துட்டு போயிடாத. அப்ப மகளா ஆமா சின்ன பிள்ளை இரண்டு ஆமா வளர்த்து எடுத்து சரி 6 ஆண்டு சீராட்டி வளர்த்து கட்டி கொடுத்துறேன். ஆமா கட்டி கொடுக்கும் போதா எவ்வளவு அழகாக இருந்த ஏமா ரொம்ப என்ன சின்ன வயசுல எப்படி வளர்த்தீங்க என்ன பெத்த எப்ப ஆமா என்ன குடிக்கும் போது எப்படி கொடுத்த என்ன ஒத்தனைனா ஆமா எப்பா என்ன சின்ன வயசுல எங்கெங்க கேட்டாங்க அங்கங்கெல்லாம் கொடுத்து நான் நல்லா படிச்சுட்டு இருப்பேன்ப்பா. நடந்து போச்சு எங்க கேட்டாங்க என்ன மறந்து போச்சு.
பேசாம அது எங்க கேட்டாங்க ஏன் இப்ப உனக்கு ஞாபகம் இல்ல? ஞாபகம் இல்ல, ரொம்ப நாளா பேசல. என் கண்ணாலாக பார்த்து பார்த்து கண்ணாடிக்கு கேட்டாலோ ஏன் அவருக்கு கொடுக்கல? ஏன் கொடுக்கல தெரியுமா? ஒரு அரசியல்வாதி, அரசியல்வாதிக்கு கொடுக்க கூடாது. நம்மள போல ஏழைப்பட்டு கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவங்க கொடுக்கல. சரி, அவங்களுக்கு தான் கொடுக்காம போனேன். என் மூக்காலாக பார்த்து பார்த்து மூக்க ஸ்டாலிக்கு கேட்டாலோ. நல்லா கேட்டுக்கோ. ஒரு அப்பருக்கு கேட்ட புள்ள போயிட்டு மறுபடியும் பிள்ளைக்கு யாராலும் கேட்ட கொடுப்பாங்களா? சரி, அவங்களுக்கெல்லாம் கொடுக்காம போனது. என் நாக்காலாக பார்த்து பார்த்து நரேந்திர மோடி அங்க கொடுக்காலன்னு எனக்கு ஒரு எண்ணம் இருந்துச்சு. நீ கொடுக்கல. ஆசைப்பட்ட குடுக்கலதான். சரி, ஏன் கொடுக்கல தெரியுமா? ஏன்? அவரு ஒரு வேலை செஞ்சுட்டாரு. என்ன வேலை? நான் கொடுக்கல. என்ன வேலையப்பா? 500 ரூபாய் நோட்டு, இந்த 1000 ரூபாய் நோட்டு எப்படி மாத்தினாரோ அதை மாத்தி 2000 நோட்டு வெளிப்படுத்தினாரோ அந்த மாதிரி உன்ன மாத்திடுவாருன்னு சொல்லி நான் கொடுக்கலாமா? சரி, அவங்களுக்கு தான் கொடுக்கல. என் வாயாளாக பார்த்து பார்த்து வாச்சி பாத்துக்கு கேட்டா யாராவது வரும்போது வீட்டுல அரிசி ஊற வச்சிருந்தா, ஏன் மாவாடத்துக்கு அரிசி ஊற வச்சிருந்தா எங்க எடுத்து போகுதுங்க? கேக்குது மாவாடத்துக்கு எடுத்து வந்துருங்க. அவங்களுக்காக கொடுக்காம போனது. உன்னை வச்சு ஆமாப்பா, ஒரு போலீஸ்காருக்கு கொடுத்திருந்தா எப்பா ஒரு போலீஸ்கார மணி வரான்னு சொல்லிருப்பாங்க. ஒரு கலெக்டருக்கு கொடுத்திருந்தா கலெக்டர் பொண்டாட்டி வரான்னு சொல்லிருப்பாங்க. உன்னை கொண்டு போய் பாடியில தூக்கி வைக்கும். கொடுத்ததெல்லாம் கொடுத்தி நல்லவனுக்கு கொடுத்திருந்தா பெருமைப்பட்டிருப்பேன். எப்பா எப்பா இங்க உட்கார்ந்து இருக்கிறவங்க எல்லாரும் 100 நாள் வேலைக்கு போறது. எப்பா ஆமா சரி, ஏரி வேலைக்கு போறது. இவங்க முன்னாடி போய் அந்த ஏரிக்காரியில மரத்து நிலையில உட்காந்துக்கிறாங்களா? நான் மாசமாக்குறதுனால நடக்க முடியறதில்ல. புல்லு தாச்சிக்கிறதுனால நடக்க முடியல. சாப்பாடு மம்முட்டி ஒரு மக்காரி தலைமையில வச்சுன்னு போறனா என்னன்னு பேசிக்கிறாங்க. அங்க பாரு குருட்டான முன்னாடி எப்படி அரிக்கணும். தகச்சி பையன் ஒரு அண்ணா தகச்சி பையன் நிறைய சொத்து இருக்குது, வேற இடத்துல கொடுக்க கூடாது சொல்லி ஒரு கண்ணு மட்டும் தான் நல்லா. ஆமா, எப்படி பணக்காரன் நல்லா பாக்குவாடு சொல்லி தான் கட்டி கொடுத்தா. கல்யாணத்துக்கு சீதனமா வண்டி வாங்கி கொடுத்தீங்களா? அவனுக்கு இன்னொன்னு உனக்கு போட்ட சொத்தா விட ஆமா அவன் ஒரு சீதனமா கட்டி சொல்லி ஆமா ஆமாப்பா வண்டி வாங்கி கொடுத்தீங்களா? வண்டி வாங்கி கொடுத்தேன். ஆமா, சமாளிச்சு போட்டுருப்பாரு. அது எங்க ஓட்டுறான் தெரியுமா? நம்ம திருவண்ணாமலைக்கும் நம்ம செங்கத்துக்கும் சண்டா ஓட்டுறான். மெயின் ரோட்ல சண்டா ஓட்டுன்னு ஒரு நாளைக்கு எவ்வளவு சம்பாதிக்கிறார் தெரியுமா? ஒரு நாளைக்கு 500 ரூபாய். பார்த்தா என் மருமகனை இருக்கணும் ஒரு நாளைக்கு 100 சம்பாதிக்கணும். நான் பார்த்தேன் இவன் 500 ரூபாய் சம்பாதிக்கணும். எவ்வளவு எனக்கு தெரியுமே. ஆமா, நான் கொடுத்த சேதனத்துல ஒரு நாளைக்கு 500 ரூபாய், ஒரு மாசத்துக்கு 15000 சம்பாதிக்கிறானே. உன் தாலி அருந்து போச்சு. ஒரு நாளைக்கு 500 ரூபாய் சம்பாதிக்கிறானே தவிர சாயங்காலம் மட்டும் 550 ரூபாய் குடிச்சிட்டு ரொம்ப பண்றான். ஒரே முட்டை வைக்கிறாங்க எடுக்கிறாங்க வைக்கிறாங்க எடுக்கிறாங்க. காதலுக்கு தலை அதுல கரெக்டா வைக்கிறாங்க. ஆமா ஆமா 500 ரூபாய் சம்பாதிச்சா 550 ரூபாய் குடிச்சிட்டு வரா. ஆமாப்பா, இவ்வளவு கொழுப்புக்குதா நல்லா சம்பாதிக்கணும் பார்த்தா இவ்வளவு குடிச்சிட்டு வரா. ஆமா, 500 ரூபாய் கடை வைக்கிறேன்னா போவா வராங்க சரி, இவ்வளவு கோவம் வருத நொல்ல கொண்ட மறுக்க மாட்டாட்டி உனக்கு என்ன வேணும்? இல்ல வயிற்றுக்கு சோறு திட்டு அவனுக்கு நீயா வச்சுக்கிறது. அவசரத்துல என்ன பேசுறதுன்னு பேசுறேன். சரி, உன் கோவத்துல நீ கேட்ட, என் கோவத்துல நாக்கு புடுங்கிற மாதிரி 4 வார்த்தை கேக்குறேன். நாக்கு புடுங்க 4 வார்த்தை நறுக்கு நறுக்கு கேளு. நல்ல கண்ண மாமனார் வாயில சாண்ட கறி ஊத்தும். அப்ப என் ஆம்பளை கேட்டுலமா அது மட்டும் இல்ல, உங்க மருகனை என்ன பண்ணி வச்சுக்கிறேன் தெரியுமா? வாயப்பா சொல்லிடுறேன். கட்டி கொடுத்து
ஏய், இல்ல பை. ஏய், சின்னதுல. ஏய், இல்ல பை. அப்படி இல்ல. எப்பா என்ன பெத்த நாயினா கையை எங்க வச்சுன்னுக்கிற? எங்க வச்சிருக்கிற உடம்பு பிஞ்சு போயிரு கையு மரியாதை கேட்பா ஒரு புள்ளந்தாச்சி விழுந்துச்சுன்னா ஒன்னு காலை பிடிச்சி தூக்கு ஒன்னு கையை பிடிச்சி தூக்கு புள்ளந்தாச்சி மாற பிடிச்சி பார்க்கல அன்னைக்கிற எப்பா இது இந்த லைட்டை போட்டு விட்டு ஒரே வேலை இருக்குது இந்த பாடி கொஞ்சம் யூஸ் பண்ணி யூஸ் பண்ணணுமா?